Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 7.3 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் 7.4. அதுக்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 7.4 வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இன்டகிரல்ஸ் ஆஃப் சம் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம இன்டகிரல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு 9 ஃபார்முலாஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கும். அதில் நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு 4 to 6 ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருந்தால். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்ம். நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பார்த்துருப்போம். ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். அதுவுமே இங்கே பார்ப்போம். பட் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருந்தால் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2a இன்டூ லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் சி. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். சிமிலர்லி செகண்ட் ஒன் dx பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அதே ஃபார்ம் 1/2a லாகு இங்கே ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதில் தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஏக்கு பதில் இங்கே அப்படியே ஏ பிளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் எக்ஸ். அப்படியே இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும், இடமும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஏ பிளஸ் எக்ஸ் ஏ மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ தட் இஸ் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா dx பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/a இன்டூ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னோட வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னு எழுதிருப்போம். சரி, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிருப்போம். பிகாஸ் அங்கே ஏ வேல்யூ ஒன்னா இருக்கும்போது ஜென்ரலாக வந்து ஏ ஸ்கொயர்னு இருந்ததுன்னா இங்கே ஏ வரணும், எக்ஸ் பை ஏ அப்படிங்கிறது வரணும். ஸோ தட் இஸ் தேர்ட் ஒன். தென் ஃபோர்த் ஒன் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வேற, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வேற. ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா நம்ம எழுதுறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. இதே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருந்ததுன்னா அதே ஃபார்ம் அப்படியே இங்கே வரும். தட் இஸ் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இந்த டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது இங்கே வந்துடும் பிளஸ் சி. அதே மாதிரி dx டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். நார்மலாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இருந்ததுன்னா 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ரூட்டுக்குள்ள எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இருந்தால் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம். அப்போ இந்த 4 and 6 வந்து நமக்கு ஒரே மாதிரி ஃபார்மேட் தான். ஓகே, ஸோ நடுவில் இந்த சைன் இன்வர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம். ஸோ தட் இஸ் ஃபார் சிக்ஸ்த் ஒன். தென் செவன்த் ஒன் என்ன அப்படின்னா dx டிவைடட் பை ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதுதான் இங்கே ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க. நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்லாம் லாஸ்ட்டில் பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன் b/2a ஓட ஸ்கொயர் ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணுங்க அப்படின்னு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏவை வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ அப்போ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தட் இஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் ஈக்குவேட் பண்ணி இந்த ஃபார்மில் கொண்டு வரும். அப்போ ஃபைனலி b/2a வேல்யூ ஆடிங் அண்ட் சப்ராக்டிங். ஸோ ப்ராப்ளம் போடுறப்ப பார்க்கலாம். ஸோ இந்த 7லாம் வந்து டைரக்ட் ஃபார்மட் தான். ஸோ ஃபஸ்ட்டு 6 ஃபார்முலாஸ், ஸோ மீதி எல்லாமே மேக்ஸிமம் அப்படியே டேரெக்டாக வருது. ஸோ 8th ஒன் வந்து அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இங்கே பண்ணுற அதே விஷயம் தான். ஸோ இந்த 7 and 8 வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறது. இந்த 9 வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இல்லைனா நியூமரேட்டரில் வந்து 2 டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் 3 டேர்ம் இருக்குன்னா என்னால் தனித்தனியாக பிரிக்க முடியாது. இதே நியூமரேட்டரில் 2 டேர்ம் இருந்து டினாமினேட்டரில் ஒரே டேர்ம் இருக்குன்னா தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஸ்பிளிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கப்ப என்னால் பண்ண முடியாது. அப்போ இப்படி இருக்குன்னா PQ ABCR கான்ஸ்டன்ட்டாக இருக்கு அப்படின்னா இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா இந்த நியூமரேட்டரை a இன்டூ சம் கேபிட்டல் A இன்டூ d/dx ஆஃப் தி டினாமினேட்டர் பிளஸ் b அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் தி கிவன் டினாமினேட்டர் a இன்டூ பிளஸ் b. அதுக்கப்புறம் இதுல இருந்து ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பண்ணி a வேல்யூ என்ன அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் பண்ணி b வேல்யூ என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணி அந்த ab இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி ப்ராப்பரா மாத்தி சால்வ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் தி ப்ரொசீஜர். அடுத்து 10th ஒன் அதே மாதிரி ஃபார்ம் ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்போ அதே ப்ரொசீஜரை பண்ணிட்டு ஃபைனலி 9 இந்த முன்னாடி பண்ண மாதிரி சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு 10th. ஸோ இந்த 9th ஒன்று இம்பார்ட்டன்ட் அண்ட் முன்னாடி இருக்க 6 ப்ராப்ளம்ஸும் 6 ஃபார்முலாஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 8 என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ எக்ஸாம்பிள் 8 ஃபைண்ட் தி ஃபாலோயிங் இன்டகிரல். ஸோ என்ன அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் dx பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 அண்ட் செகண்ட் ஒன் இன்டகிரல் ஆஃப் dx பை ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டோட இன்டகிரேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா
to find integral of dx divided by x square minus 16. அதாவது இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா dx by x square minus 4 square. 16 என்ன பண்ணலாம் 4 square அப்படின்னு எழுதிக்கலாம். So we know that நமக்கு என்ன தெரியும் dx by x square minus a square. இப்போ தான் பார்த்தோம் ஃபார்முலா. So x square minus a square இருந்தால் x minus a plus x a minus x. Okay. So அப்போ 1 by 2a log of a plus x divided by a minus x plus c. Okay. இதே plus இருந்ததுன்னா அந்த இடத்துல வேற. So இப்போ தான் பார்த்தோம். So dx divided by a square minus x square பாருங்க 1 by 2 log a into log of a plus x by a minus x. ஓகே சாரி ஆக்சுவலி ஃபார்முலா வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன வரும் 1 by 2 log of எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ. சாரி அந்த இடத்துல ஃபார்முலாவை எழுதுறப்ப தப்பாக எழுதிருக்கேன். பட் சப்ஸ்டியூஷன் மற்ற ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலா மட்டும். ஸோ என்ன ஃபார்முலா ஆக்சுவலி எக்ஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா ரைட். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் தான் இந்த ஃபார்ம். ஓகே ஸோ நமக்கு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏ பிளேஸில் 4 இருக்குது. ஸோ அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ டி பை டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளேஸில் 4 போட்டிங்கன்னா 16 ஈக்குவல் டு 1 by 2a. அப்போ a பிளஸில் 4 log of x plus a. ஸோ இப்போ x plus 4 divided by x minus 4 plus c. ஸோ அப்போ இதுதான் ஃபார்ம். அப்போ ஃபைனலி என்ன வருது 1 by 8 log of x plus 4 divided by x minus 4 plus c. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். தென் செகண்ட் சப்டிவிஷன் என்ன டு ஃபைண்ட் இன்டெக்ரல் ஆஃப் dx divided by root of 2x minus x square. இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ dx divided by ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து 1 minus x minus 1 the whole square வந்து 2x minus x square அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட பாருங்கள் என்ன வரும். ஸோ a square minus 2ab அப்போ 2x plus b square 1ன்னு வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக மைனஸில் இருக்குது அண்டு ஃப்ரண்ட்டில் ஒரு 1. ஸோ அப்புறம் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ அதுதான் ஃபார்மேட். ஆக்சுவலி இதை என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா இட் பிகம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு வந்துருமா. ஸோ அப்புறம் என்ன பண்ணோம் இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணோம். அப்போ பி வேல்யூ என்ன. ஸோ ஏ வேல்யூ 1 பி வேல்யூ வந்து 2 minus 2. ஸோ அப்போ b by 2a. அப்போ என்ன பண்ணுவோம் b by 2a. ஸோ b by 2 into a வேல்யூ 1. அப்போ 2 by 2 1ன்னு வரும். அப்போ இது கூட நான் 1 ஸ்கொயரை ஆடிங் அண்டு சப்ராக்டிங் பண்ணணும். ஓகே ஸோ 1 ஸ்கொயரை ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும் a plus b ஹோல் ஸ்கொயர். அப்போ a plus b பியோட வேல்யூ அந்த 1ன்றதை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த -1. ஸோ அதிலிருந்து தான் இந்த எக்ஸ்பேன்ஷன் நம்ம கொண்டு வரோம். ஓகே ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போட்டாலும் சரி ஆர்எல்ஸ் ஜஸ்ட் இப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நமக்கு என்ன இப்போ நீட் அப்படின்னா ஸோ இதோட ஃபார்ம் 2x minus x ஸ்கொயரை வந்து 1 minus x minus 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஓகே தென் புட் t equal to x minus 1. ஸோ அப்போ டீக்கு வந்து x minus 1ன்னு கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும் dt by dx equal to இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. அப்போ dt equal to dxன்னு வந்துடும். ஸோ அப்போ dx பிளேஸில் dt போட்டுக்கலாம். x minus 1 பிளேஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன் t அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ இன்டெக்ரல் dx by root of 2x minus x square அதை தான் நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ தட் கேன் பி ரிட்டன் as dt divided by root of 1 minus இதுக்கு பதில் t-ஆ. ஸோ அப்போ t ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடுறோம். அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது root of dx by a square minus x square. ஸோ இப்போ a square minus x square என்ன sin inverse of x by a. ஸோ அப்போ sin inverse of t by 1 தான். ஸோ அப்போ ஜஸ்ட் sin inverse of t மட்டும் வரும் plus c. then what is your t? t வந்து நம்ம x minus 1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ x minus 1 plus c. ஸோ that is the answer for question number 8. ஓகே தென் எக்ஸாம்பிள் 9 என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ 9th எக்ஸாம்பிள் ஃபைண்ட் தி ஃபாலோயிங் இன்டெக்ரல் அப்படின்னு ஒரு 3 இன்டெக்ரல் அகைன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டு ஃபைண்ட் இன்டெக்ரல் ஆஃப் dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x plus 13. ஸோ அப்போ சின்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x plus 13 நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x plus 13 plus 3 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணிக்கிறேன். எப்படி இது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி b by 2a. அப்போ 6 by 2 into 1. ஸோ 6 by 2 என்ன வரும் 3ன்னு வரும். அப்போ இது கூட நான் 3 ஸ்கொயரை ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ண போகிறேன். ஓகே அண்டு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3யோட ஸ்கொயரை நான் என்ன பண்ணுறேன் ஆடிங் அண்டு சப்ராக்டிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ -3யோட ஸ்கொயர். ஸோ அப்போ -3 ஸ்கொயர் பண்ணாலும் இல் கெட் +9 தான். ஓகே ஸோ அப்போ இங்கே a ஸ்கொயர்
மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் வந்துடும். அப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், ஏஎக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு 13 மைனஸ் 9 வரும். ஸோ 13 மைனஸ் 9 என்ன 4. ஆர் நீங்கள் இதை என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab அது கூட ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ 2ab பிளேஸில் எனக்கு என்ன இருக்கும், 6x. ஸோ ஏ பிளேஸில் எக்ஸ். ஸோ அப்போ ஏ வந்து எக்ஸு, 2ab பிளேஸில் 6x. அப்போ ஏ பிளேஸில் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா 2xb ஈக்குவல் டு 6x. எக்ஸ் கேன்சல், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா b. அப்போ பியோட வேல்யூ 3. ஸோ அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸு, a value, b value 3. ஓகே, ஸோ அப்போ a minus 3b the whole square. ஸோ அந்த ப்ளஸ் மைனஸில் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் மைனஸ் 3a ஸ்கொயர் பண்ணாலும் சரி ப்ளஸ் 3a ஸ்கொயர் பண்ணாலும் சரி யூ வில் கெட் 9 தான். ஓகே, ஸோ அதனால் அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இருக்க டேர்மை அப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கிறேன், ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் என்ன எனக்கு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 13 மைனஸ் 9 பண்ணிங்கன்னா வில் கெட் 9. ஓகே, சரி, 13 மைனஸ் 9 பண்ணிங்கன்னா 4. ஸோ இதுதான் இந்த ஃபார்ம். அதாவது dx by x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 13 நம்ம எப்படி எழுதிட்டோம், dx டிவைடட் பை x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதியாச்சு. ரைட், தென் இந்த இடத்துல put t equal to x minus 3. அப்போ dt by dx என்ன வரும், 1. ஸோ அப்போ dx பிளேஸில் dt போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த இன்டெகிரல் எப்படி ரெடியூஸ் ஆகிடும்னா dt divided by t ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு வந்துடும். தென் நமக்கு என்ன தெரியும், dx by x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் வந்து 1 by a tan inverse of x by a. அப்போ இந்த 2 வந்து 4 வந்து நான் என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். dt by t ஸ்கொயர் t ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ 1 by a பிளேஸில் 2 இருக்கு. அப்போ 1 by a tan inverse of t by a. ஏன்னா x பிளேஸில் t இருக்கு ப்ளஸ் c. ஸோ அப்போ t வேல்யூ என்ன, x by 2. அப்போ x minus 3. ஸோ அப்போ 1 by 2 into tan inverse of x minus 3 by 2 plus c. That is the answer for question number 9ல subdivision 1. Then subdivision 2 என்னன்னா dx by 3x square plus 13x minus 10. ஸோ அப்போ since 3x square plus 13x minus 10 வந்து நான் எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு x square மட்டும்தான் இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் வெளியில் எடுங்க. 3 வெளியில் எடுத்திங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 13 by 3 of x மைனஸ் 10 by 3. அப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 டேர்ம் அப்படியே இருக்குது. ஸோ இது கூட நான் வந்து ஒரு 13 by 6 த ஹோல் ஸ்கொயரை ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணுறேன். ஏன், அகைன் b by 2a அந்த கான்செப்டை வச்சுக்கோங்க. b வேல்யூ என்ன, 13 by 3a டிவைடட் by 2 into 1. a வேல்யூ 1. ஸோ அப்போ 2 into 1 is 2. ஸோ அப்போ 3 2 சார் என்ன ஆயிரும், 6. இதுதான் வந்து நம்மளோட b by 2a ஓட வேல்யூ. ஸோ அப்போ இதோட ஸ்கொயரை ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ தட் என்ன ஆகும், a plus 2ab plus b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், a plus b the whole ஸ்கொயர் மைனஸ் 10 by 3 இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன, 169 by 36. இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 169 by 36 3 into. ஓகே, தென் 3 into x plus 13 by 6 the whole ஸ்கொயர் மைனஸ் 120 by 36. ஸோ காமன் 36 எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணோம், இன்ட்டு 12, இங்கே இன்ட்டு 12. அப்போ 120 by 36 மைனஸ் 169 by 36. ஸோ அப்போ 3 times x plus 13 by 6 the whole square டிவைடில் 36 காமன், நியூமரேட்டர் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 289. ஸோ அப்போ 289ன்றது 17ஓட ஸ்கொயர், 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர். அப்போ இந்த டேர்மை 17 by 6 the whole square எழுதிக்கலாம். இங்கே வந்து 3 into x plus 13 by 6 the whole square மைனஸ் 17 by 6 the whole square அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, therefore இந்த dx by 3x square plus 13x minus 10ங்கிறது எப்படி ரெடியூஸ் ஆயிருது, dx by 3 into x plus 13 by 6 the whole square minus 17 by 6 the whole square. அதாவது 1 by 3 into dx divided by x plus 13 by 6 the whole square minus 17 by 6 the whole square. அப்போ இந்த இடத்துல tக்கு பதில் x plus 13 by 6ன்னு கொடுக்குறோம். then what is dt by dx, 1. so dt by dx equal to 1. so அப்போ dx equal to dt. ஓகே, அப்போ dx பிளேஸில் dt போடலாம், இந்த பிளேஸில் t. அப்போ இது எப்படி ரெடியூஸ் ஆகும், 1 by 3 into t divided by t square divided by this. okay, dt actually. so dt divided by t square by t square minus 17 by 6 the whole square அந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இதுக்கு மட்டும் தான் t கொடுக்குறோம். ஸோ அப்போ we know that dx divided by x square minus a square ஓட ஃபார்ம் என்ன, 1 by 2a log of x minus a divided by x plus a plus c. ஸோ அந்த ஃபார்ம் தான். ஸோ அதை எழுதிக்கிறோம், அதிலிருந்து சப்ஸ்டியூஷன். அப்போ 1 by 3 into 1 by 2a. ஸோ a ஓட வேல்யூ என்ன, 17 by 6. ஸோ அது a ஓட வேல்யூ. ரைட், அப்புறம் என்ன ஆகும், ஸோ 1 by 2a into log of t minus 17 by 6 divided by t plus 17 by 6 plus c1 அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த 2 கேன்சல் பண்ணுற 3ன்னு வரும். ஸோ அப்புறம் இது மேலே வந்ததுன்னா இந்த 3 கேன்சல். அப்போ என்ன ஆகும், 1 by 17 மட்டும் இருக்கும், log of
t வந்து we are taking x plus 13 by 6 minus 17 by 6 divided by x plus 13 by 6 plus 17 by 6 plus c1. ஸோ அப்போ இது ரெண்டு 6 காமனாக எடுத்திங்கன்னா 13 minus 17 minus 4 by 6 இங்கே வந்து plus 30 by 6 plus c1 இந்த அவுட் சைடில் இருக்க கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. ஸோ 1 by 17 into log of x minus 2 by 3 divided by x plus 5 plus c1. ஸோ 1 by 17 log of 3x minus 2 divided by 3 and 5x plus 5 அந்த 3 இங்கே நான் எடுத்துக்கிட்டேன் plus c1. ஸோ அப்போ ஃபைனலி என்ன வருது அப்படின்னா ஸோ 1 by 17 into log of 1 by 3 இந்த term 1 by 3 into log of 3x minus 2 divided by 3 into this அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து log a into log b இருக்கிறத log a plus b log a plus log b அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி 1 by 17 log of 1 by 3 plus 1 by 17 into log of 3x minus 2 into 3 times x plus 2 plus c1. ஸோ அப்போ ஃபைனலி 1 by 17 log of 3x minus 2 divided by 3 into x plus 5 plus c1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ அந்த c1 cன்னு எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ இங்கே ஒரு 17 இருக்கா இந்த டேர்ம் இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் தான் அண்ட் c1ங்கிறதே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் இதே ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் ஃபைனலி c is equal to 1 by 17 of log of 1 by 3 plus c1. ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் this second subdivision. ஓகே ரைட், சாரி ஆக்சுவலி இங்கே வந்து 1 by 3 வெளியில் எடுத்துட்டோமா, அப்போ இந்த இடத்துல 3 இருக்காது. ஓகே, ஸோ அந்த 3 தான் நம்ம இங்கே வெளியில் எடுத்துட்டோம். ஸோ 1 by 3 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த 3 டேர்ம் வந்து இங்கே இருக்காது. ஓகே, ஸோ ஃபைனலி இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது 1 by 17 log of 3x minus 2 divided by x plus 5 plus c. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லையுமே ஸோ அந்த 8th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பாருங்களேன். ஸோ இங்கே வந்து இதே ஃபார்முலா தான் x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் தான் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இட் இஸ் ராங், ரைட்? ஸோ நியூமரேட்டரில் மைனஸ் டினாமினேட்டரில் தான் ப்ளஸ். ஸோ இப்படி இருக்கா. அப்போ இந்த இடத்துல x minus 4 இந்த இடத்துல x plus 4 இந்த இடத்துல minus 4 இந்த இடத்துல plus 4. ஸோ அப்படியே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் சைன் மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ சாரி, அந்த கொஸ்டினை வந்து நான் அங்கே எழுதுகிறப்ப ஃபார்முலாவை மாற்றி எழுதிட்டேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தட் இஸ் தி செகண்ட் சப்டிவிஷன். அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா dx டிவைடட் பை ரூட் ஆஃப் 5x ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு இருக்கு. ஸோ தட் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் இதுலேருந்து 5 காமனாக எடுத்திங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 2 by 5 ஆஃப் x அப்படின்னு வரும். தென் சால்வ் பை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் இந்த உள்ள இருக்கட்டாம அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2 by 5 ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 2 by 5 ஆஃப் x பிளஸ் இது கூட 1 by 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 by 5 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா b by 2a பண்ணுறப்ப b ஓட வேல்யூ 2 by 5 டிவைடட் பை 2 into a வேல்யூ 1 அப்போ 2ன்னு வரும். ஸோ அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 by 5. அதனால தான் 1 by 5 ஸ்கொயரை ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் பண்ணுறோம். ஸோ தட் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்போ என்ன ஆகும் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் அண்ட் இந்த மைனஸ் 1 by 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இதுதான் x ஸ்கொயர் மைனஸ் 2 by x ஓட எக்ஸ்பேன்ஷன். therefore dx divided by root of 5 x square minus 2x can be written as dx divided by root of 5 into root of x minus 1 by 5 whole square minus 1 by 5 square. so அப்போ x minus 1 by 5 பதில் t அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா what is dt by dx 1 then dt equal to dx. so அப்போ dx placeல dt போட்டுக்கலாம். so this becomes dt divided by t square minus 1 by 5 the whole square. okay, so dt divided by t square minus 1 by 5 the whole square வரும். then what is the formula? dx divided by root of x square minus a square can be written as log of x plus இங்க என்ன டினாமினேட்டர்ல இருக்கோ அது அப்படியே வந்துரும். ரூட்டுக்குள்ள x square minus a square இருந்தால். okay, so அப்போ 1 by root 5 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் log of t plus root of t square minus 1 by 5 the whole square plus c. then what is your t? x minus 1 by 5. அப்போ 1 by root 5 into log of x minus 1 by 5 plus root of x minus 1 by 5 the whole square minus 1 by 5 the whole square plus c. ஸோ அப்படியே விட்டாலும் சரி, பட் இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ log of x minus 1 by 5 அப்படியே இருக்குது plus root of a minus b whole square இது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். a square minus 2ab plus b square and minus 1 by 5 square இருக்குது. அது ரெண்டும் கேன்சல் ஆகும், அதுக்காக ட்ரை பண்ணுறோம் இதை. ஸோ அப்போ 1 by root 5 into log of x minus 1 by 5 plus root of x square minus 2 by 5 of x plus c. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் this third subdivision of question number example number 9. okay, so that's all for this subdivision and that's all for this question and that's all for this video also. okay, so இதில் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே மெயினாக வந்து அந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ நானே வந்து பாருங்கள் இனிஷியலி அந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதினதால அந்த சைன்ஸ் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் ப்ளஸ்க்கு பதில் மைனஸ், மைனஸுக்கு பதில் ப்ளஸ் போட்டுருவோம். ஸோ ப்ராப்ளம் வந்து தப்பாயிரும். ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஃபார்முலாஸ் எழுதுகிறப்ப எழுதுங்க. ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video.
Thank you. We'll see you in the next video. Thank you.